அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நான் இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு தான், அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, இந்த கொட்டாங்குச்சியை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட்டை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நான் இப்போ இந்த சிரட்டை எடுத்துக்கிறேன். இது எனக்கு உடஞ்சதும் அழகாக நேராக உடஞ்சிருந்துச்சு. எப்படி உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப இந்த மாதிரி நீ பண்ணையில் கடைசியில் ஃபினிஷிங் நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சிரட்டை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முக்கோணம் மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த மாதிரி செய்யணும்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இனி இருக்கிறதுலேயே நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சிரட்டையை வச்சே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ மேலே கத்தியை வச்சோ இல்லை சாண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் வச்சோ இல்லை மேலே இருக்கிறத ரொம்ப வழுவழுவழுண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்கிற இது மட்டும் போனால் போதும். நான் பீலர் இருக்கு இல்லையா, பீலர் வச்சு கூட பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். எல்லோ கலர், ரெட் கலர், ப்ரௌன் கலர், இந்த 3 கலர் வச்சு நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன்னு பாருங்க. அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச கலர் லேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் எடுத்துருக்கேன். நான் ஃபெவிபான் தான் நான் யூஸ் பண்ணி ஊட்டுறேன். ஃபெவிபான் வச்சு யூஸ் பண்ணி ஊட்டுறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக ஊட்டும். க்ளூகன் இல்லாதவங்களுக்கு ஃபெவிபான் ஈஸியாக இருக்கும். ஃபெவிபான் ஒரு 10 ரூபாய்க்கே கூட கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி லேஸை வச்சு நான் வெளிப்பக்கம் சிரட்டையோட அந்த உடஞ்சது இருக்கு இல்லையா, அந்த சைடு இந்த மாதிரி நம்ம ஒட்டுறப்போ அந்த ஃபினிஷிங் கரெக்ட் நல்லா நீட்டாக வரும். இப்போ நான் வெளியே நான் ஒட்டிக்கிறேன். வெளியே ஒட்டிட்டு அடுத்து உள்ளேயும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நான் லேஸ் எல்லாம் உள்ளே ஒட்டியிருக்கிறேன். அடுத்து நான் மிரர் ஸ்டோன்ஸ், அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணது இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட மிரர் இல்லாட்டி பரவாயில்லை, வீட்டில் ஸ்டோன்ஸ் டெக்கரேஷன் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த மிரர் ஸ்டோன்ஸ் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது ஒட்டின பிறகு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மணி வீட்டில் வாங்கினது இருந்துச்சு. நான் இந்த மணியை வச்சு இதுக்கு முன்னாடி நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட பேலன்ஸ் இருந்துச்சு. அதை இதே லேஸவே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்டி மேலே ஒட்டியிருக்கிறேன். பார்க்குறக்கு மேலே ஒரு மணி தொங்குற மாதிரி இருக்கும். அடுத்து செலோ டேப்பு, தீந்து போன செலோ டேப்போட அந்த வேஸ்ட்டு அந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே லேஸ், ஒரு ப்ளூ கலர் லேஸ் இருந்துச்சு, அதை ஒட்டியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி லேஸ் இல்லையாட்டி வீட்டில் இருக்கிற கிளிட்டர் சீட் ஒட்டிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே ஒரு கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே நான் இப்போ ஃபெவிபான் வச்சு அந்த செலோ டேப்பு மேலே நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறேன். அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் நீங்கள் கோகுலாஷ்டமிக்கு குட்டி கிருஷ்ணர் இருந்தாருன்னா அவரை இதில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எங்கிட்ட குட்டி கிருஷ்ணர் இல்லை, நான் விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.